ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது என்எம்எஸ் தேர்வில் கேட்கக்கூடிய மேட் பகுதியில் வரக்கூடிய குறியீட்டின் பொருள் அறிதல் டிகோடிங் அப்படின்னு ஒரு தலைப்புல வர வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இதுல ஒரு ரெண்டு டைப் இருக்குது. ஒண்ணு எப்படின்னா ஒரு சென்டென்ஸுக்கு ஏத்தாப்புல இன்னொரு சென்டென்ஸை கொடுத்துருவாங்க. இந்த சென்டென்ஸ்ல இருக்க ஒரு வார்த்தைக்கு அதுல இருக்க ஒரு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்னொன்னு வார்த்தைகள் அடுத்தடுத்து இருக்கும், அது என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்களேன். களம் 1 வாக்கியத்தில் காணப்படும் வார்த்தைகளுக்கு களம் 2 உள்ள வாக்கியங்களில் காணப்படும் வார்த்தைகளாக குறியீடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்வீட் என்ற எவ்வாறு குறிக்கப்படும் என்பதை இந்த மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடு கொடுத்திருக்காங்க. இப்ப களம் 1 பார்ப்போம். ஈட் அண்ட் ஆப்பிள். அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா TCP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஈட்டுக்கு டீனோ, ஆனுக்கு சியோ, ஆப்பிளுக்கு பி அப்படி அர்த்தம் கிடையாது. இதுல இந்த 3 வார்த்தைக்கும் இந்த 3 வார்த்தை ஏதோ ஒரு வகையில குறியீடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம இந்த வார்த்தைக்கு எது பொதுவானது அப்படின்னு பார்க்கணும். இப்ப அடுத்தது ஆப்பிள் இஸ் ஸ்வீட், சி ஜி லீ, சர்வேஸ் இஸ் இன்டெலிஜென்ட், லீ ரீ ரோ மீன் இருக்கு. இப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 வார்த்தைகளையும் பார்க்கணும். பாக்குறப்ப இது ரெண்டுலயும் எந்த வார்த்தை பொதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது ரெண்டுல என்ன பொதுவா இருக்குன்னா இங்கேயும் ஆப்பிள் இருக்கு, இங்கேயும் ஆப்பிள் இருக்குது. அப்பனா இங்க ரெண்டு என்ன பொதுவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் சி இருக்கு, இங்கேயும் சி இருக்கு. அப்பனா ஆப்பிள்ங்கிற வேர்டுக்கு என்ன வேர்டு குறியீடு செய்யப்பட்டுள்ளதுன்னா சிங்கிற வேர்டு குறியீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த 2 வார்த்தையை பார்ப்போம். இங்க ஆப்பிள் இங்கே பொதுவா இருக்குது, இங்கே பொதுவா இருக்குன்னா இங்க ஒரு இஸ் இருக்கு, இங்கே ஒரு இஸ் இருக்கு. அப்பனா இங்க ரெண்டுல என்ன பொதுவா இருக்குன்னா லீ லீ. அப்பனா ஈஸுங்கிற வார்த்தைக்கு என்ன குறியீடு செய்யப்பட்டுள்ளதுன்னா லீங்கிறது குறியீடு செய்யப்பட்டுள்ளது. இப்ப இந்த 2வது சென்டென்ஸ்க்கு போவோம். ஆப்பிள் இஸ் ஸ்வீட். நமக்கு தெரியும் சீனா ஆப்பிள், லீனா ஈஸ். அப்பனா ஸ்வீட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருந்தும் அப்படின்னா கீங்கிறது தான் பொருந்தும். இப்ப இதுக்கு என்ன இங்க விடை இருக்குன்னு பாப்போமா? பி இந்த இருக்குல்ல 3வது பதில், இதுதான் இதற்கான விடையாக இருக்கும். இப்போ அடுத்த கணக்கு பாருங்களேன். 276க்கு ரெட் கலர் பென், 789க்கு கிரீன் கலர் பிளவர், 247க்கு ஒயிட் கலர் பென். ஒயிட் என்பதன் குறியீடு என்ன? முதல்ல பார்த்த மாதிரியேதான் இது ரெண்டுலயும் எந்த எண் பொதுவா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இங்கேயும் 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. இங்க ரெண்டுல என்ன பொதுவா இருக்குன்னா கலர். அப்படின்னா 7க்கு என்ன வார்த்தை அப்படின்னா கலர் அப்படின்னு குறியீடு செய்யப்பட்டுள்ளது. அப்புறம் இங்க இத ரெண்டையும் பாக்குறப்ப இங்க 7 7 தான் இருக்கு. அதனால ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் பார்ப்போம். ஏன்னா அதுல ரெண்டுலயுமே 2 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்பனா இங்க இது ரெண்டுல என்ன பொதுவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பென். அப்பனா 2ங்கிற வார்த்தைக்கு என்ன குறியீடு செய்யப்பட்டுள்ளதுன்னா பென். இப்ப இங்க வந்துருவோம் 3வது சென்டென்ஸுக்கு. 247 அப்படின்னா ஒயிட் கலர் பென். நமக்கு ஏற்கனவே தெரியும் 7னா கலர்ன்ட்டு. அப்பனா 4க்குள்ள வார்த்தை எது அப்படின்னா ஒயிட். இங்க கேட்டிருக்காங்க ஒயிட் என்பதன் குறியீடு என்ன அப்படின்னா 4 இங்க இருக்கு அப்படின்னா இந்த 3வது பதில். இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்த மாதிரி. இது என்ன அப்படின்னா சில வார்த்தைகளுக்கு சில வார்த்தைகளை அவ்வளோ குறியீடு கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. எப்படின்னு பாருங்க. ஸ்கை என்பதை பாம் ட்ரீ எனவும், பாம் ட்ரீ என்பதை ஹோம் என்றும், ஹோம் என்பதை சி என்றும் குறிப்பிட்டால் நாம் வசிக்கும் இடம் யாது? நாம் வசிக்கும் இடம்னா நம்ம ஹோம் நமக்கு தெரியும். ஆனா ஹோம் என்பதை எப்படி குறியீடு பண்ணிட்டாங்க? சீன்னு. அப்படின்னா நான் வசிக்கிற இடம் என்ன அப்படின்னா சி. இந்த மாதிரிதான் இதுக்கு பதில் அளிக்கணும். நன்றி மாணவர்களே.